நாம் தினமும் குடிக்கும் பால் அது எங்கிருந்து வருகிறது என்று நாம் ஒருபோதும் சிந்தித்திருக்கிறோமா? பசு பால் தருவது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு தாயின் தியாகம். இயற்கை கட்டாயத்தை விரும்பாது, அன்போடு தரப்பட்டதையே ஆசீர்வாதமாக மாற்றும். இந்த காணொளி பாலின் உண்மையையும் பசுவின் தாய்மையையும் உங்களுக்கு சொல்ல வருகிறது. கேளுங்கள், இது ஒரு கதையல்ல, இது உண்மை. ஒரு கிராமத்தில் ஒரு பசு இருந்தது. அது தினமும் பாலை கொடுத்தது. ஒரு நாள் ஒரு சிறுவன் கேட்டான், அப்பா, இந்த பசு எப்போதும் எப்படி பால் தருகிறது? அப்பா மெதுவாக சொன்னார், பிரசவத்திற்கு பிறகு ஒரு பசு ஒரு கன்றுக்குட்டியை பெற்றெடுத்த பின்னரே பால் உற்பத்தி செய்கிறது. இந்த பால் தனது குழந்தைக்கு உணவளிக்க கடவுள் உருவாக்கியது. பசு புல் தானியங்களை சாப்பிடுகிறது, மேலும் நிறைய தண்ணீர் குடிக்கிறது. அதன் உடல் இந்த ஊட்டச்சத்துக்களை பாலாக மாற்றுகிறது. ஒரு பிரசவத்திற்கு பிறகு ஒரு பசு 8-10 மாதங்கள், சில நேரங்களில் 12-14 மாதங்கள் வரை பால் கொடுக்க முடியும். அதற்கு மேல் பால் கொடுக்க முடியாது. மகனே, பசு பால் தருவது வியாபாரத்திற்காக அல்ல, அது தன் குட்டிக்காக. சிறுவன் ஆச்சரியமாக பார்த்தான். அப்பா தொடர்ந்தார், பசு ஒரு தாய். தாய் குழந்தைக்காக மட்டுமே பால் கொடுப்பாள். நாம் அதை பலவந்தமாக எடுத்தால் அது துன்பமாக மாறும். அப்போது பசுவின் குட்டி தாயிடம் வந்து பால் குடித்தது. பசுவின் கண்களில் அமைதி இருந்தது. அப்பா சொன்னார், இயற்கையில் எதையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அன்போடு பெற்றதுதான் ஆசீர்வாதம். சிறுவன் புரிந்து கொண்டான். தாய் தானமாக கொடுத்தால் அது புனிதம், பலவந்தமாக எடுத்தால் அது பாவம். பலவந்தமாக எடுத்தால் அது கர்மாவாக மாறும். பசுவை மதியுங்கள், இயற்கையை காப்பாற்றுங்கள், தர்மத்தோடு வாழுங்கள். இந்த சேனல் ஆன்மீகத்தை வியாபாரமாக அல்ல, வாழ்க்கையாக பார்க்கிறது. இயற்கை, தர்மம், உண்மை இவையெல்லாம் தான் உண்மையான ஆன்மீகம். உண்மை கசக்கும், ஆனால் விடுவிக்கும். இன்னும் இது போன்ற உண்மை ஆன்மீக கருத்துக்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உண்மை ஆன்மீகம் தமிழ்.